ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ லக்ஷனோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்களாம் லக்ஷனோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ சும்மா போர் அடிச்சிச்சுன்னு நாங்கள் எல்லாம் வரைய ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆதித்யா. நான் லக்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் இன்றைக்கி வந்து டூடில் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் அனிமே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 3 நாள் லீவ் இருக்கிறனால நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது என்னோடது, இது வந்து விஷ்ணுவோடது. விஷ்ணு மூஞ்சி கட்டுறா. ஓகே, அடுத்து இது ஆதித்யாவோடது. ஆதித்யா மூஞ்சி கட்டுற. ஓகே, இது வந்து லக்கியோடது தான் வரைஞ்சிருக்கான். இது அவனோடது. இப்போ அவனோட ட்ராயிங் புக்கை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். காட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நீ வரைஞ்சதெல்லாம். இது என்னோட புக்கு, இவன் திருடிட்டான். ஆனால் நான் தான் வரைஞ்சேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இது ஏதோ இதை வரைஞ்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு அவன் ஏதோ சைடு கண்ணா பார்க்குறான்டா. இப்போ தான் எனக்கே தெரியுது அவன் சைடாக பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா கக்காசி அப்படியே தெரியும். இது நருட்டோவா கோஜோவா இவன் வரைஞ்சி ஏதோ அழைச்சி வச்சிருக்கான். இது ஆம்ச்சி ஐஸ்கிரீம் மாமா பார்க்கறக்கே கொடூரமாக இருக்கு. இது யார் ஏதோ கேப் மட்டும் தெரியுது. ஓகே, அடுத்து யாரோ பாடிலாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, அடுத்தது இது எழுதியிருக்கான். ஓகே, அடுத்தது திருப்ப முடியல. அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது இப்போ வரைஞ்சது. அப்போ நான் சும்மா பெண்ணில் பிடிக்க வச்சிருந்தேன். அவ்வளோதானா? இப்போ வந்து விஷ்ணு த மெயின் ஆர்டிஸ்டோட பார்க்க போகிறோம். மெயின் ஆர்டிஸ்ட்டுங்க. பங்கம். இது சுகுணாவா? மொட்டையா இருக்கும். எல்லாம் அனிமி ஃபேன்ஸ் எடுக்கடோ. இதான் காட் ஆஃப் டாச்சு. இது சும்மா சிஎஸ்கே டூடில். இது வந்து எரனீகர். இது வந்து கிளவுட் ஃபார்ம் ஆஃப் டிலுஃபி. தி கோட்டன் பங்கமா எல்லாம் வரையறான்டா. மாமாடா. இது வந்து வெஜிடா. பென்டென் உஸ்மாக்கி செனட்சு. நான் நினைச்சேன் யாரும் கார்ட்டூனை தான் எல்லாம் வரைஞ்சி பண்ணிட்டு நினைச்சேன். செகண்ட் ஜோரோ. எல்லாம் பங்கமா மாசம் அதிலே விட்டுருக்கான். கக்காசி. இது இப்போ வரைஞ்சது. அப்புறம் அவ்வளோதானா? இவன் தான் அந்த மாசான ஆர்டிஸ்ட். ஒழுங்க படுறா. ஹே காய்ஸ், நாங்கள் ஒரு கேம் பிளேயர் M22 வாங்கியிருந்தோம். அது இந்த கேம்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். உள்ளே வந்துட்டு 2 கண்ட்ரோலர் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. இது 2வது கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு 2 பேட்ரி தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் கேம் இருக்கும். 3000 ப்ளஸ். இது வந்துட்டு கவர். இது வந்துட்டு HDMI கேபிள். இது வந்துட்டு சார்ஜர். அவ்வளோதான். அடுத்து நாங்கள் கேன மணிக்கு டான்ஸ் ஆடணும்.